ஹலோ பிரீஸ்லார் இன்றைய கர்த்தருடைய வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையைப் போல இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். நாம் வணங்குகிற தேவனாகிய கர்த்தர் நம்மை தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவாக முன்னே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறபடினால் கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மை விட்டு விலகாமல் அவர் நம்மோடு கூட இருந்து எங்கே சுற்றி எப்படி வந்தாலும் கடைசியில் அவருடைய பாதத்தில் விழுகிற அளவிற்கு அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் அனாதையாய் என்றென்றைக்கும் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கோ தெரியாது. ஆனாலும் சொல்லுகிறார், நீ எங்கே என்னை விட்டு தூரம் போனாலும் நான் உன்னை கைவிடவும் உன்னை வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறபடி நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறபடியால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர், நம்மை ஒருபோதும் வெறுக்காதவர். ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிடவும் வெறுக்கவும் இல்லை என்று சொல்லி விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் தேவைகளை சந்திப்பார், நம் குறைவை நிறைவாக்குவார். நம்முடைய எல்லா வெறுமையையும் நம்முடைய எல்லா அங்கலாய்ப்பையும் அவர் நிவர்த்தி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தை, ஆசைப்பட்டுத்தான் இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலேயும் கைவிடப்பட்ட மாதிரியான சூழ்நிலையில் வெறுக்கப்பட்டு விட்டேனே என்று, யாரும் எனக்கு துணை இல்லையே, அனாதையாக இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்படுவீராக. நீர் கூட இருக்கிறேன் என்று சொன்னதை பிள்ளைகளுக்கு நிரூபித்து நாமத்தை மயப்படுத்துங்க. நான் உன்னை கைவிடவில்லை, நான் வெறுக்கவில்லை, நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீங்க. அதை நினைவு கூர்ந்து நாங்கள் விசுவாசத்தோடு நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை கைவிடவில்லை வெறுக்கவில்லை என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்க கிருபை செய்து வழிநடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்றிட்டே இயேசுவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.